சிம்பிள் பேயில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறது வந்து பேமெண்ட் இஷ்யூ ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை ரிப்போர்ட் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் பே ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து Zomatoலேயோ நீங்கள் எதில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ சிம்பிள் பே வந்து நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கில் காமிக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த டியூ டேட் வரும். ஸோ அந்த 15 days வந்து உங்களுக்கு அவைலபிள் தருவாங்க ஸோ ரீபே பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லு வந்து நீங்கள் டியூ டேட் வந்து உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 daysக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெயிலையோ மெசேஜ்லையோ ரெண்டு மூலமாகவும் வந்து உங்களுக்கு இந்த ஆப் நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யுவர் சிம்பிள் பில் இஸ் ரெடின்னு வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை பார்த்தும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஒரு 5 days பிஃபோர் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே பண்ணிங்கன்னா நீங்கள் இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இயர்லியாக பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து கிளிக் பண்ணி அதை பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஸோ நான் வந்து பே பண்ணிடுறேன் சார், அதில் வந்து இஷ்யூ வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர்னு இருக்கு பாருங்கள். இந்த மோர் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேட் வித் யூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்கன்ட் வி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்ப்புன்றத அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. சேட் வித் யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து காமிக்கிறாங்க பாருங்கள். மேனேஜ் சிம்பிள் பே அக்கௌண்ட்டு, ஸோ ஆர்டர் கேஷ்பேக் இஷ்யூ, நீடு மோர் டைம் டு ரீபே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு 15 daysக்குள்ளே நம்ம கட்டுறோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீட் மோர் டைம் டு ரீபே. ஸோ நீங்கள் ரீபே பண்ணுறதுக்கு வந்து இன்னும் டைம் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இஷ்யூ வித் லேட் ஃபீ. ஸோ லேட் ஃபீஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சிம்பிள் பேயோட ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க லேட் ஃபீஸ்க்கு வந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூ வித் லேட் ஃபீஸ், ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் ஃபெயிலியர். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ லாஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரீபேமெண்ட் ஃபெயிலியர் ஆப்ஷன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் ஏதாவது ஆகுது அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில் புக்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் புக்கு ஆப்ஷன் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 23 years ஆகணும். ஸோ அது ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சிம்பிள் பே அவைலபிள் பேலன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 23 years ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேன் கார்டு எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிள் பே வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப கிளியர் கேட்ச்லாம் கொடுத்துட்டு கிளியர் ஸ்டோரேஜ்லாம் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு எப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதே ஆப் வந்து நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் டீட்டெயில், பேன் டீட்டெயிலாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பில் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இஷ்யூ வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ப்ரௌசருக்குள்ளே போய் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஹெல்ப்பில் போனீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வருது. ஸோ இதில் வந்து ஹவு கேன் வி ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அக்கௌண்ட்டு, அபவுட் சிம்பிள்,
அபவுட்ஸ் இந்த ஆப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட் இதுவும் வருது. ஸோ இது நீங்கள் இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தமாக நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ அபவுட் சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் அண்டு ரீஃபண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பேயிங் சிம்பிள் பே. ஸோ எங்கே பே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பில் பாக்ஸ் இருக்குது. ஸோ பேயிங் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இது பேயிங் 3ங்கிறது என்னென்னா செக் பண்ணி பார்ப்போம். பேயிங் 3 ரீஃபண்ட் அண்டு ரீபேமெண்ட் அபவுட். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் டீட்டெயில் மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் 3 டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஓகேங்களா. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது கெரியர் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாபுக்கு ஏதாவதுனாலும் நீங்கள் இதில் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண நம்ம சேனலை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆளுங்க இருக்கும். இந்த ஆளை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆளுன்றது செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.